வெல்கம் டு சிந்திபாஸ் சேனல். தேர்ஸ்டே விளாக் பார்க்கலாமா? அன்னைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் எல்லாமே கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரேஷன் கடைக்கு தான் போயிருந்தோம். பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்குறதுக்காக போயாச்சு. இந்த டோக்கன் கொடுத்து வாங்குறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இல்லைனா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். டோக்கன் கொடுக்குறனால கொஞ்சம் ஃப்ரீயாக சீக்கிரமாகவே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். மிஷினில் வந்து துணியெல்லாம் லோட் பண்ணி எடுத்து போட்டாச்சு. மதுரையில் கிளைமேட் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயில் அடிக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் மேகமாக இருக்க மாதிரி இருக்குது. இப்படி தான் மாறி மாறி இருக்குது. குளிர் ரொம்பவே இருக்குது. அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு துணியெல்லாம் மடிக்கிற வேலை கொஞ்சம் இருந்துச்சா, அதுக்கப்புறம் நான் சன் டிவியில் வந்து ராதா மோகன் நடித்த படம் போட்டிருந்தாங்க. அதை போட்டு விட்டுக்கிட்டே அப்படியே துணியெல்லாம் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். தை பொங்கல் வரப்போது எல்லாருமே பொங்கல் க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே ஒன் பை ஒன்னாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஒரு ½ ஒதுக்கி ஒட்டடெல்லாம் அடிச்சு விட்ற ஒர்க்கை தான் பண்ணியிருந்தேன். அது பண்ணிவிட்டு அப்படியே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நம்ம மொத்தமாக ஒரே நாளில் எல்லா வேலையும் செய்யாமல் இந்த மாதிரி 1 வீக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஒன் பை ஒன்னாக நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா க்ளீனிங் ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் நிலைவாசலில் வந்து விளக்கேற்றுறதுக்காக சின்னதாக கோலம் போட்டு விட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவு வச்சு கொலக்கட்டை தான் பண்ணியிருந்தேன். இந்த கொலக்கட்டை பண்ணுறதுக்கு சத்து மாவு எடுத்து வச்சுக்கிட்டேன் சளிச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிட்டேன். அதிலே இனிப்பு இருக்கும், இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து துருவன தேங்காய் அது கூட சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இந்த மாதிரி கொலக்கட்டை பாதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அது ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து சூப்பராக கொலக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. பசங்க வந்தோடனே டீயும் போட்டு கொலக்கட்டையும் டீயும் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஈவினிங் வந்து பூஜை பண்ணுற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு தேர்ஸ்டே அப்படிங்கிறனால ராகவேந்திரருக்கு நான் பூஜை பண்ணுவேன். அதை தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஈவினிங் கிளைமேட் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வீடியோவில் அந்தளவுக்கு தெரியல, நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு வானத்தை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ரொம்பவே சிம்பிளாக ராகவேந்திரருடைய பூஜையை நான் பண்ணியிருந்தேன். வீட்டில் இருந்த பேரிச்சம்பழத்தை பிரசாதமாக வச்சு அன்றைக்கி பூஜையை நல்லபடியாக பண்ணி முடித்தாச்சு. அன்றைக்கி எனக்கு டே இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் நைட் டின்னர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.